பாகிஸ்தானுக்கு எதிராக பேசுறது கூட இல்ல. இஸ்லாமியருக்கு எதிராக பேசுவது. ஸோ வந்தவங்க எல்லாரும் வந்து இந்துவான்னு கேட்டு சுட்டாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்கலாம் இந்துக்களுக்கு வாழ முடியாத ஒரு தேசமா இருக்குதுன்னு சொல்லி ஒரு பொய்யான காரணத்த சித்தரிக்கிறாங்க பாருங்க. இந்த பாகிஸ்தான்ங்கிற குறியீடைய இந்தியாவுல இருக்கிற பாஜகக்காரர்கள் எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, அது இந்திய முஸ்லீமுக்கு எதிரான ஒரு குறியீடா பயன்படுத்துறாங்க. அது வந்து தொடர்ந்து பண்றாங்க. இப்ப அப்படி இல்லையா? அங்க காப்பாற்றி அமிச்சவங்களும் இஸ்லாமியர்கள் தான் அப்படின்றதும் அது பேசப்படுதுல்ல. யார் பேசுறா? அங்க பாதிக்கப்பட்ட மக்களே அத பேசுறாங்க. இன்னைக்கு இந்த மோசமான சூழல்ல, இவ்வளவு பேர் படுகொலையாயிருக்கிற சூழல்ல, யாரோ ஒரு கிரிமினல்ஸ், எவனோ ஒரு மனிதகுல விரோதிகள் மக்கள படுகொலை செஞ்சிருக்கிறான். அவன அப்படிதான் பார்க்கணும். அங்க காஷ்மீர்ல வாழ்ற இஸ்லாமிய மக்கள் உட்பட, அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் தான் அத செஞ்சிருக்கிறான். அப்ப நீங்க அந்த நபரை வந்து நீங்க ஒரு ஒரு முஸ்லீமா அடையாளப்படுத்திட்டு, இறந்தவங்க படுகொலை செய்யப்பட்டவர்கள ஒரு இந்துவாக அடையாளப்படுத்துறது இருக்குல்ல, அது ஒரு மோசமான ஒரு பாஜக இல்ல செய்கிற ஒரு அரசியல். பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு அத பொறுப்பேற்றிருக்கிறாங்க. நாங்க தான் பண்ணோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது பாகிஸ்தான் இந்தியா, பாகிஸ்தான் பிரச்சனை தான். நாங்க பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு அத செஞ்சிருக்கிறாங்கங்கிறதுனால, அத பாகிஸ்தான் செஞ்சிருக்கிறாங்களான்னு பேசுறது கூட முறை கிடையாதுங்கிறது நானு. நீங்க ஒரு போர்க்கால சூழலுக்கு அத ஏன் மாத்துறீங்க? அந்த பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த அறிவிச்சிருக்கிற அந்த 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 தீவிரவாத அமைப்பு நாங்க தான் பொறுப்பேத்துக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த அந்த அமைப்ப வந்து பாகிஸ்தான் ஆதரிக்குதாங்கிறது ரொம்ப முக்கியம். பாகிஸ்தான் ஆதரிக்குது. எங்களுக்கு இது சம்மந்தம் இருக்குன்னு பாகிஸ்தான் சொல்லுதாங்கிறது தான் முக்கியம். ஏன்னா பாகிஸ்தான்ல இருக்கிற தீவிரவாத அமைப்புகள் பாகிஸ்தான்லயே குண்டு வைக்கிறான். பல இடங்கள்ல. பல இடம் நம்ம பார்த்திருக்கிறோம். இதுக்கு முன்னாலே பல இத விட கொடூரமான தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல குண்டு வச்சு, ஏராளமான இஸ்லாமியர்கள் அங்க படுகொலை பாகிஸ்தான்ல இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல உள்ள புகுந்திருக்கிறான்னா, பாகிஸ்தானுக்கு எதிராக குண்டு வச்ச தீவிரவாதிகள் பாகிஸ்தான்லயே இருந்திருக்கிறான். அப்ப அவனுக்கும் பாகிஸ்தான் அரசுக்குமான உறவு எப்படி இருக்குது? பாகிஸ்தான் அரசு அந்த தீவிரவாதிகளை பாதுகாக்குதாங்கிறத பொறுத்து தான், இது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான பிரச்சனையா மாத்தணும். மாறாக அவசர அவசரமா இந்த பாகிஸ்தானுக்கு எதிராக பேசுவதும், பாகிஸ்தான் மக்கள் இங்க இருக்கிறவங்கள அங்க அப்புறப்படுத்தணும்னு சொல்வதும், அத வச்சுக்கிட்டு வந்து இறந்து போனவங்கள இந்துவாக அடையாளப்படுத்துறது. இந்தியர்களாக பார்க்காம, இந்துவான்னு சொல்றது என்ன முறை அது? நீங்க இந்தியர் தான். நீங்க பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதின்னு சொல்றீங்க. அப்ப பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதி இங்க படுகொலை செய்யப்பட்டது இந்தியரை படுகொலை பட்டா தான் நீங்க சொல்லணும். ஏன் இந்துக்கள படுகொலை பண்ணான்னு சொல்றீங்க? அப்ப உங்க நோக்கம் என்ன? அப்போ நீங்க இந்தியர்ன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்க பாகிஸ்தான் பிரச்சனைய நீங்க வேறு ஒரு அண்டை நாடா தான் பார்ப்பீங்க. மாறாக அத முஸ்லீம் குறியீடா பயன்படுத்துறீங்க. படுகொலை செய்யப்பட்டவர்கள் இந்தியர்கள்னு சொல்லுங்க. அதுல ஒரு பாகிஸ்தான்காரர் கூட சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்படல. படுகொலை செய்யப்பட்டவர் எல்லாமே இந்தியர்களா இருக்கிறாங்க. நீங்க இந்தியனான்னு கேட்டு சுட்டாங்க. அப்படி சொல்லுங்க. அத நீங்க சொன்னா அதுல அர்த்தம் இருக்குது. மாறாக உள்ள வந்து நீங்க இந்துக்களான்னு கேட்டு சுட்டாங்கங்கிறத பாதிக்கப்பட்ட மக்கள் யாருமே அப்படி சொல்லல. இங்க அத இங்க பேசுற சங்கி குரூப் வந்து இந்துக்களாம் பார்த்து சுட்டாங்கங்கிற பிரச்சனையை கிளப்புறாங்க பாத்தீங்களா? இது குண்டு வச்ச தீவிரவாதி எவ்வளவு மத ரீதியான வெறியோடு இருந்து செஞ்சிருக்கிறானோ, அவன் இந்தியா மேல குண்டு வச்சாலும் எப்படி அதே மாதிரி ஒரு கண்ணோட்டம் உள்ளதா தான் இந்த கண்ணோட்டத்தை இவங்க சொல்றது. இந்துக்கள்னு பார்த்து அவன் படுகொலை பண்ணான். அப்ப இது வந்து இந்துக்களுக்கும் முஸ்லிமுக்குமான விஷயத்தை கட்டமைக்கிறதுங்கிறது இன்னொரு குண்டு வெடிப்பு.